உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் தினேஷ்குமார். இந்த காணொலி எதற்காக அப்படின்னா, இன்று மதுரை கடச்சனேந்தலை சார்ந்த முருகானந்தம் என்ற இளைஞர் வந்து சரியாக 3 மணி அளவில் வந்து முகம் தெரியாத நபரால் வந்து வெட்டி படுகொலை வந்து செய்யப்பட்டிருக்காரு. இது என்ன காரணம் அப்படின்றது இது வரைக்கும் தெரியல. அவங்களோட பெற்றோர்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மணி போல் வந்து தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. அதன் அடிப்படையில் இன்று அந்த பகுதியில் வந்து கொஞ்சம் பதட்டமான சூழல் வந்து ஏற்பட்டிருக்குது. உறவினர்கள் வந்து உண்மை குற்றவாளிகள் வந்து கைது செய்யணும் அப்படின்றது வந்து அவங்க வலியுறுத்திட்டு வராங்க. அதனை தொடர்ந்து ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு இப்போ இங்கே ஒரு சில நபர்களும் இங்கே வந்திருக்காங்க. அதே போல் வழக்கறிஞராக இருக்கட்டும், இல்லை மூவேந்தர் புலிப்படையோட பொறுப்பாளராக இருக்கட்டும், தமிழர் விடுதலை களத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பாளராக இருக்கட்டும், இவங்களாம் வந்து அப்பந்திருப்பதி ஸ்டேஷன்லேருந்து வந்திருக்காங்க. இப்போ கம்ப்ளைண்ட் வந்து அங்கே கொடுக்கப்பட்டிருக்குது. உண்மை குற்றவாளி, அதாவது இவங்க வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன அப்படின்னு, உண்மை குற்றவாளிகள் வந்து யாருன்றது தெரியணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பையனுக்கு பழைய மோட்டிவ் எதுவும் இருக்கா என்னன்றது பார்த்தா அந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. சரியாக ஒரு 2 மணி அளவில் யாரோ ஒரு முகம் தெரியாத நபர் வந்து, புதிய நபர் வந்து வாகனத்தில் வந்து கூட்டு போனதாக சொல்லப்படுது. பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போட்டு அதுக்கப்புறம் வந்து அழகர் சைடு வந்து கூட்டு போனதாக சொல்லப்படுது. இந்த சம்பவம் எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அழகர் கோவில் பெட்ரோல் பங்குக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த நத்தம் போர்வல சாலையிலையோ அதுக்கு முன்னதாக தான் நடந்ததாக சொல்லப்படுது. முருகானந்தத்தோட உடல் வந்து பார்த்தீங்கன்னா அரசு மதுரை மருத்துவமனையில் வந்து வச்சுருக்காங்க. இங்கே மக்கள் வந்து உண்மை குற்றவாளிகளை கைது செய்யாத வரை உடலை வாங்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி உறவினர் வந்து இருக்காங்க. இங்கே என்ன நிலவரம் நடக்குது அப்படின்றத வந்து அடுத்து நம்மளோட மூவேந்தர் மீடியா இருக்கட்டும், பாண்டிய டிவியாக இருக்கட்டும், அதில் வந்து தகவல் வரும். தொடர்ந்து தென் மாவட்டங்களில் இது போன்ற படுகொலைகள் வந்து தொடர்ந்து அரங்கேறிக்கிட்டு தான் இருக்குது. இது இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் வந்து இது கவனக்குறைவாக நடக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்குது. ஏன்னா ஒரு பக்கம் திருநெல்வேலியில் அப்பாவி இளைஞர்களை வந்து காவல்துறை வந்து வழக்கு பதிவு செய்கிறதும், இன்னொரு புறம் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்கள் இளைஞர்கள் வந்து படுகொலை செய்யப்படுறதும் இது தொடர்ந்து அரங்கேறிட்டு இருக்குது. இது மிகப்பெரிய ஒரு அஜெண்டாவாக, அதுவும் குறிப்பாக தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை மட்டும் குறிவைத்து நடக்கக்கூடிய ஒரு படுகொலையாக வந்து பார்க்கப்படுது. ஏன்னா எதற்காண்டி நம்ம இதை சொல்கிறோம் அப்படின்னா, அப்பாவி இளைஞர் திருநெல்வேலியில் அப்பாவி இளைஞர்கள் எல்லாம் மேலும் வந்து, அதாவது ஒரு குற்ற வழக்கு வந்து 2 ஸ்டேஷன்லாம் வந்து வழக்கில் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அங்கே உள்ள இளைஞர்கள் வந்து ஃபோன் அடித்து ரொம்ப மன உளைச்சலில் பேசுகிறாங்க. அண்ணே நாங்கள் அந்த ஸ்பாட்டுக்கெல்லாம் போகவே இல்லைண்ணே, இருந்தாலும் எங்கள் பேரெல்லாம் சேர்த்து விட்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர்லாம் வந்து அங்கே உள்ள இளைஞர்கள் வந்து வருத்தம் அளிக்குது அப்படின்ற மாதிரி அந்த இளைஞர்கள் சொல்கிறாங்க. அதனால் வந்து தொடர்ந்து ஆளுகின்ற இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் தொடர்ந்து தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் தொடர்ந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கு. இதை இந்த அரசு கண்டுகொள்ளாமல் காவல்துறையும் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்துக்கு எதிரான ஒரு மனப்பான்மையில் இருக்கிற மாதிரி இருக்குது. இங்கே உண்மை குற்றவாளிகளை காவல்துறை வந்து விரைவில் கைது செய்வாங்களா, கைது செய்யாத வரை இந்த உடலை வாங்க மாட்டோம் அப்படின்னு வந்து உறவினர் வந்து உறுதியாக இருக்காங்க. இங்கே என்ன நிலவரன்றதை அடுத்து நம்மளோட மூவேந்தர் மீடியா பாண்டிய டிவியில் வரும், பாருங்கள். நன்றி. வீடு எதுவும் தெரியுமா?